ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமாங்க. 2வது தடவையா நான் நோஸ் பியர்சிங் பண்ண போனது தான் பார்க்க போறீங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்னடா நோஸ் பியர்சிங் பண்ண ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி எங்கன்னு போய்க்கு கூட பண்ணியிருப்பீங்கன்னு கூட யோசிச்சிருக்கலாம். பட் நிறைய பேர் யூடியூப்ல கூட கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஆமாங்க. நான் போன இடம் வந்து மிஸ்டர் பியர்ஸுங்கிற இடம். இங்கே தான் நான் முதல்லே குத்து நினச்சேன். பட் சில பல காரணங்களால் இங்கே கூகுள் ரிவ்யூஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல. அதனால அங்கே போக முடியாமல் போயிட்டு திரும்ப நான் இங்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே இன்னொருத்தவங்க குத்திருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டதில்லை. ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ என்ன காரணத்தில் நான் குத்துறேன்னா, மூக்குத்தி போட்டதுக்கும் நான் வாங்கின நோஸ் ரிங்குக்கும் இது பத்தாமல் இருந்துச்சு. ஸோ அதனால நான் இன்னொன்று கோல்டில் செய்ய கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க இது தூந்து போகட்டும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி அதை தூந்து போன பிறகு திரும்ப போயிட்டு தான் இங்கே மிஸ்டர் பிஎஸ்ல கொடுத்துட்டேன். இங்கே க்ளீனாக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்ல அவங்களோட இதை நல்ல சர்வீஸாக எனக்கு கொடுத்தாங்க. இவங்க வந்து இந்த நோஸ் எல்லாம் இந்த மாதிரி இதில் வைப் பண்ணிவிட்டு க்ளவுஸ் எல்லாம் வேர் பண்ணிக்காங்க. பட் நான் போன இடத்துல அப்படியெல்லாம் இருக்கலை. இதை வச்சு எங்கன்னா மார்க் பண்ணி பார்க்குறாங்க. என்னோட இருந்த மூக்குத்தி குத்துன இடத்துக்கும் இதுக்கும் அது பேர் பெண்ணால் இதை மார்க் பண்ணுறாங்க. இப்போ குத்த போகிறாங்க. இது புது ஊசி, அதையே எனக்கு காட்டினாங்க. இந்த மாதிரி தான் இங்கே நோஸ் பியர்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தோடும் இந்த மாதிரி தான் குத்துவாங்க நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று வச்சு க்ளீனாக தான் பண்ணுறாங்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குத்திட்டாங்க. நான் கத்தலை, தைரியமான பொண்ணுங்கிறா. ஆமாங்க. இல்லாட்டி 2வது தடவை குத்துனா இன்னொருக்கா போக மாட்டேன், பயத்தில் போக மாட்டேன். அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு அது வேணும்னா, எனக்கு தேவைன்னா எவ்வளோ வலின்னெல்லாம் பார்க்க மாட்டேங்க. கடைசி வரைக்கும் போராடுவேன். கடைசி வரைக்கும் வின் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சின்ன ஒன்று கொடுத்தேன். இப்போ அதை கழட்டிடுவாங்க. ஆனால் வலிக்கெல்லாம் என் கண்ணு கலங்கிருச்சு. இப்போ நோஸ் ரிங் இது வந்து அவங்கக்கிட்டே இருந்தது. என்னோட நோஸ் ரிங்கை வந்து 2 மந்த்ஸால் தான் போடணும்னு சொன்னாங்க. பட் ஆஃப்டர் கேர் நிறைய இருக்குது. அதுக்காக அந்த புண்ணுக்கு போடுறதுக்கான ஒரு க்ரீம் கொடுத்துருக்காங்க. அப்போ சேலைன் வாட்டரில் தான் அதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை நான் ஃபாலோ பண்ணணும். இப்படியெல்லாம் யாருக்கும் நடக்குமா? ஆமாங்க, எனக்கு நடந்திருக்கு. ஓகே, அதெல்லாம் பற்றி நாங்கள் ஒரி பண்ணக்கூடாது. நமக்கு எது வேணுமோ அதை டார்கெட் பண்ணிட்டோன்னா அது எவ்வளோ கஷ்டன்றதும் முக்கியம் இல்லை, எத்தனை தரம் ஃபெயில் ஆகுறன்றதும் முக்கியம் இல்லை, செஞ்சு ஜெயிச்சு காட்டணும். அதானுங்க உண்மை. நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை அது ஃபெயில் ஆயிடுச்சு, அது வலி தான், ஆனாலும் விட்டுறாதீங்க, இப்போ ஓடிக்கிட்டே இருங்க. நான் அப்படி தாங்க என்னோடய வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு எதுவுமே ஃபஸ்ட் டைமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு குழவு, செகண்ட் டைம் தான் நடக்கும். பட் இப்போ அது மாதிரி தான். இங்கே பாருங்கள். இப்போ நோஸ் ரிங் குத்திட்டு கொஞ்சம் நேரம் என்னை அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருந்தாங்க. முன்னாடி வந்த ஒரு கேர்ள் ரொம்பவும் பயம் காட்டி தலை சுற்றுது அதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் பயந்துட்டேன். பட் சத்தியமாக சொல்கிறேன், பெயினே இல்லை. அப்புறம் இந்த லிப்ஸ்டிக் கலர் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதை வாங்கலை, எனக்கு பிடிச்சிருக்கு, வாங்கணும். கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தா பாய் பாய்.